சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கடைசி நேரத்தில் களமிறங்கிய காங்கிரஸ் கார்கே. மேஜிக் நம்பர் 118 விஜய் பெற்றது எப்படி? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாவேகா கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்பதால் தாவேகா, காங்கிரஸ், விசிக இடதுசாரிகள் கட்சியை கூட்டணிக்கு அழைத்தது. முன்னதாக தாவேகா தலைவர் விஜய் வெள்ளிக்கிழமை மாலை ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க சென்றுள்ளார். தற்போது மேஜிக் நம்பரை விஜய் எட்டியுள்ளதால் ஆளுநருடனான இன்றைய சந்திப்பு தமிழக அரசியலில் மிக முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. விஜய் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்பதற்கான அனைத்து வழிகளும் இப்போது திறக்கப்பட்டுள்ளன. கட்சிகள் சார்பில் தங்களது நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. தற்போது வரை இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தாவேகா ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளன. விசிக சார்பில் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிபிஐ, சிபிஎம் கட்சிகளை தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாவேகாவுக்கு ஆதரவு. சட்டமன்ற தேர்தலில் வென்ற 2 ஐயுஎம்எல் எம்எல்ஏக்களுக்கும் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்துள்ளனர். விஜயின் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்த பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளரும் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளனர். செய்தியாளர்களிடம் பேசிய பி. சண்முகம், ஜனநாயகத்திற்கு மக்கள் ஆதரவு அளித்த நிலையில் தாவேகாவை ஆதரிப்பது என நாங்கள் முடிவெடுத்தோம் எனவும், ஆளுநர் ஆட்சியை தடுக்கவே விஜய்க்கு ஆதரவு அளித்ததாகவும், தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அமைய வேண்டும் என்பது அவசியம், மக்கள் ஜனநாயகத்தை முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம் எனவும், தேர்தலில் தோல்வியடைந்த போதும் ஒன்றிய பாஜக அரசு கொலைப்புறம் வழியே நுழைய முயற்சி செய்கிறது, அதனை தடுக்கவே தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இன்னொரு தேர்தலை தடுக்க, ஆளுநர் ஆட்சி, பாஜக வருகையை தடுக்க நாங்கள் தாவேகாவை ஆதரிக்கிறோம். தாவேகா அமைச்சரவையில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். தாவேகாவுடன் கூட்டணி அல்ல, ஆட்சிக்கு மட்டுமே ஆதரவு தந்திருக்கிறோம் எனவும், தாவேகா ஆட்சி அமையக்கூடாது என்று ஸ்டாலின் கூறவில்லை. ஒன்றிய பாஜக அரசு மாநில உரிமைகளை பறிக்கும்போது திமுகவுடன் இணைந்து போராடுவோம் என்று தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை இல்லாததால் அந்த கட்சி ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வந்தது. பெரும்பான்மை எண்ணான 118 வேண்டும் என்று ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஸ்ட்ரிக்டாக கூறிவிட்டார். இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய ஐக்கிய முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவை தாவேகா நாடியுள்ளது. நேற்றே காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துவிட்டது. ஏற்கனவே 107 இடங்களை வைத்திருக்கும் தாவேகாவுடன் காங்கிரஸ் சேர்ந்ததால் அந்த இடங்கள் 112ஆக உயர்ந்தது. இன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டும் தாவேகாவிற்கு ஆதரவை வழங்கி இருக்கின்றன. இதனால் 112+4 116, விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவு கிடைத்தால் 118 சீட்டுகள் முழுமை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விசிக ஆலோசனை கூட்டம் என்று இழுத்தடித்து தற்போது ஆதரவு வழங்கியுள்ளது. விசிக இழுத்தடித்த நேரத்தில் முஸ்லீம் லீக்குடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் 2 சீட்டுகளை தாவேகா பெற்றது. தற்போது ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தையும் தாவேகா தலைவர் விஜய் சமர்ப்பித்து விட்டார். ஆக 120 சீட்டுகளுடன் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைத்தால் நாளை விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கலாம் என்று கூறப்படுகிறது. ஜோசப் விஜயனும் நான் ஆதரவு கொடுத்த விசிக கம்யூனிஸ்டுகள் ஐயுஎம்எல் முதல்வராகும் விஜய். தாவேகா தலைவர் விஜய் 3வது முறையாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். விஜய் இப்போது 118 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். நாளை காலை 11 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் விஜய் முதல்வராக பதவியேற்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்றே ஆளுநரும் ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் தோல்வியை சந்தித்தது. அதேபோல அந்த கட்சியின் வாக்கு சதவீதமும் 4% குறைந்துள்ளது. அந்த வகையில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரை நாம் தமிழர் கட்சியின் மாநில அங்கீகாரத்துக்கு எந்த சிக்கலும் இல்லை எனவும், அதே நேரம் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளையோ அல்லது 6% வாக்குகளுடன் ஒரு மக்களவை இடத்தை கைப்பற்ற தவறினால் நாம் தமிழர் கட்சியின் மாநில கட்சி அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய ஆட்சி அமைய ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் அதிரடி பதிவிட்டுள்ளார். விஜய் ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு போராட்டங்களில் திமுகவுடன் பயணிப்போம், சிபிஎம், சிபிஐ கூட்டாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான தாவேகா ஆட்சி அமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்து நிபந்தனையற்ற ஆதரவு அளித்து கடிதம் வழங்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வென்ற 2 இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களும் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்துள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதன் ஆதரவை வழங்கியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் வென்ற 2 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏக்களும் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்துள்ளனர். புதிய அரசு அமைவது காலத்தின் கட்டாயம், உடனே நடவடிக்கை எடுங்கள், ஆளுநருக்கு ஸ்டாலின் கோரிக்கை. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இன்னும் ஆளுநர் அழைக்காததை அடுத்து புதிய ஆட்சி அமைவது குறித்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
பல அதிரடி மாற்றங்களை நிகழ்த்தியுள்ள தேர்தலாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 இருக்கிறது. 1977க்கு பிறகு திமுக அல்லது அதிமுகவே தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சியை பிடித்து வந்த நிலையில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு இரு கட்சிகளுக்கும் மாற்றாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பெரிய அளவிலான வெற்றியை பெற்றுள்ளது. இந்நிலையில் யாருக்கும் ஆதரவாக பாஜக வாக்களிக்காது என்று நாயனார் நாகேந்திரன் பேசியுள்ளார். தாவேகாவுக்கு விசிக ஆதரவு, துணை முதல்வராகும் திருமா அதிரடி திருப்பம். திமுகவுடன் சேர்ந்து பயணிப்போம், அதே சமயம் தாவேகாவுக்கு ஆதரவு, இடதுசாரி தலைவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். தாவேகா அரசுக்கு மட்டுமே ஆதரவு அளிக்கிறோம், அக்கட்சியுடன் கூட்டணி இல்லை என சிபிஐ மற்றும் சிபிஐஎம் கட்சியின் மாநில செயலாளர்கள் கூட்டாக அளித்துள்ள பேட்டியில் தெரிவித்துள்ளனர். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தற்காலிக மதிப்பெண் பட்டியல் மே 13ஆம் தேதி முதல் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெறாத மாணவ மாணவிகளுக்கு வரும் ஜூன் 28ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை துணைத் தேர்வுகள் நடைபெற உள்ளது. +2 தேர்வு எழுதிய மாணவர்களின் மொபைல் போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக முடிவுகள் அனுப்பப்பட்டது. மேலும் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு ஆலோசனை மையங்களில் 14411710414416 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் தகவல் வெளியானது. தமிழக முதல்வராக நாளை காலை 11 மணிக்கு விஜய் பதவியேற்பு, ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நாளை காலை 11 மணிக்கு விஜயின் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் சத்யராஜ், வயது 31. இவர் சென்னை பூந்தமல்லி பகுதியில் தங்கியிருந்து கார் டிரைவராக வேலை செய்து வருகிறார். 4/5/2026ஆம் தேதி அண்ணாநகர் வள்ளியம்மாள் கல்லூரி பகுதியில் காரில் சத்யராஜ் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது குடும்பத்துடன் வந்த வடமாநிலத்தை சேர்ந்த 4 பேர்கள் குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும் அவசரமாக பணம் தேவைப்படுகிறது, அதனால் இந்த செல்போனை வாங்கிக் கொள்ளுங்கள் என சத்யராஜிடம் கண்ணீர் மல்க கேட்டுள்ளனர். குறிப்பிட்ட நிறுவனத்தின் புதிய மாடல் செல்போன் என்றதும் அதை வாங்க சத்யராஜ் முன்வந்துள்ளார். பின்னர் செல்போனை எவ்வளவு ரூபாய்க்கு தருவீர்கள் என விலை பேசியுள்ளார். அதற்கு அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் 20,000 ரூபாய்க்கு 1 மாதத்துக்கு முன்புதான் வாங்கினோம் எனவும், சென்னைக்கு வந்த இடத்தில் அவசரமாக பணம் தேவை ஏற்பட்டு விட்டதாகவும், அதனால் 15,000 ரூபாய்க்கு விற்கிறோம் என கூறியுள்ளனர். உடனே சத்யராஜ் 15,000 ரூபாய்க்கு வாங்க முடியாது, 12,000 ரூபாய்க்கு கொடுங்கள் என பேரம் பேசி அந்த செல்போனை வாங்கியுள்ளார். குறைந்த விலைக்கு புதிய செல்போன் கிடைத்த மகிழ்ச்சியில் இருந்த சத்யராஜ் அந்த செல்போன் குறித்து செல்போன் கடை ஒன்றில் கொடுத்து விசாரித்துள்ளார். அப்போது செல்போனை சோதனை செய்த கடைக்காரர் இந்த செல்போனில் போலியாக பிரபல செல்போன் நிறுவனத்தின் பெயரை அச்சிட்டிருப்பதாக அதிர்ச்சி கொடுத்துள்ளார். அதன் பிறகே சத்யராஜ் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அண்ணாநகர் பகுதிக்கு சென்று அந்த வடமாநில கும்பலை தேடியுள்ளார். ஆனால் அவர்கள் குறித்த விவரம் தெரியவில்லை. இதையடுத்து அண்ணாநகர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் சத்யராஜ் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். மேலும் சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு வடமாநில கும்பலை தேடியுள்ளனர். போலீசாரின் தேடுதல் வேட்டையில் வடமாநில கும்பல் சிக்கியுள்ளது. அதைத் தொடர்ந்து அவர்களிடம் விசாரித்த போது மோசடியில் ஈடுபட்டது மகாராஷ்டிரா மாநிலம் ஜாலிகன் மாவட்டத்தை சேர்ந்த பாலு, வயது 49, அவரின் பிரமீராபாய் 42, இவர்களின் மகன் பிரவீன் வயது 15, உறவினர் தன்ராஜ் வயது 27 ஆகியோர் என தெரிய வந்தது. இவர்கள் சென்னையில் பிரபலமான செல்போன் நிறுவனத்தின் பெயரை சொல்லி நூதன முறையில் லோக்கல் தயாரிப்பு மாடல் செல்போன்களை விற்று வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் 26 போலி செல்போன்கள், 27 சார்ஜர்கள், 9,000 ரூபாய் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இந்த கும்பலிடம் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து அண்ணாநகர் போலீசார் கூறுகையில், கைது செய்யப்பட்ட வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் மும்பையிலிருந்து டூப்ளிகேட் செல்போன்களை மொத்தமாக வாங்கி சென்னைக்கு வந்து அவசர தேவை என கூறி நூதன முறையில் விற்று ஏமாற்றியுள்ளனர். ஆனால் உண்மையிலேயே இவர்கள் விற்ற செல்போன்கள் குறிப்பிட்ட நிறுவனத்தின் தயாரிப்புகள் கிடையாது எனவும், மாறாக அந்த நிறுவனத்தின் பெயரை விலை குறைந்த செல்போன்களில் அச்சிட்டு விற்றுள்ளனர். முன்பெல்லாம் குறைந்த விலைக்கு ஐபோன் என்று ஒரு கும்பல் மோசடியில் ஈடுபட்டு வந்தது. இந்த ஸ்டைலில் தான் இந்த குடும்பமும் செல்போனை விற்றுள்ளது. கைதான இவர்களைப் போல சென்னைக்கு இன்னும் சிலர் கும்பலாக வந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. எனவே இந்த கும்பலிடம் செல்போன்களை வாங்கி யாரும் ஏமாற வேண்டாம் என்று போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,12,816 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,102 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் நாளைய முக்கிய செய்திகளில் சந்திப்போம். நன்றி, இரவு வணக்கம்.